ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற இந்த வீடியோ சீரீஸ்ல டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை பற்றி பார்க்க போறோம். எரர் என்று சொல்ல வாரது வந்து வழுக்கல் என்று நாங்க தமிழ்ல சொல்லிக் கொள்வோம். இப்ப இந்த எரர் இருக்கிறதால இந்த ப்ரோக்ராம் வந்து பிழையா வேலை செய்யும். ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் என்று சொல்லி இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எரர்ஸ் இருக்கிறதால எங்களோட ப்ரோக்ராம் வந்து பிழையான ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நாங்கள் எழுதுற கோடிங்குக்கான அவுட்புட் வந்து எங்களுக்கு பிழையானதா வெளியில வர போற. ஸோ இதை நாங்கள் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். எப்படி நாங்கள் இந்த எரர்ஸை ஹேண்டில் பண்றது. அடுத்த விஷயம், இந்த எரர்ஸ் டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த எரர்ஸ் பற்றின கேள்விகள் MCQஸ்ல மேபி எங்களுக்கு வரலாம். ஸோ இப்ப உதாரணத்துக்கு எரர்ன்றதுக்கான ஒரு சாம்பிள் கோடிங், எரரோட இருக்க போற ஒரு சாம்பிள் கோடிங் பற்றி பார்ப்போம். இப்ப பிரிண்ட் ரெண்டு டைப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல எந்த கோடிங்ல எரர் இருக்கான்னு சொன்னா கட்டாயம் இருக்கு. இப்ப நாங்கள் எரர் ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு கோடிங்கை நாங்க ரன் பண்ணி, உதாரணத்துக்கு இந்த அவுட்புட்டை நாங்கள் எடுத்துட்டு இதை நாங்க ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தா இதுல எங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஒரு எரரோட நாங்கள் கோடிங் ஒன்று டைப் பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். அதுல சில விஷயம் சொல்லுவேன். என்ன எரர் என்று சொன்னால் நேம் எரர், பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். அதாவது இந்த பிரிண்ட் என்ற கீவேர்டு எங்களுக்கு இல்லை. இப்ப நாங்கள் டைப் பண்ணின இந்த கோடிங்கில ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. அடுத்த விஷயம், இப்ப நாங்கள் என்ன பிழை என்றால் நீங்களே கண்டுபிடிக்கலாம் என்ன ரீசன் சொல்லி. இதுல பிரிண்ட்ன்றது வந்து ஸ்மால் லெட்டர்ல வந்திருக்கும், ஸ்மால் PRINT வந்திருக்கும். சரியான அவுட்புட். இப்ப நாங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தா எங்களோட அவுட்புட் வந்து ஜஸ்ட் ஹாய் என்று வந்து, இது ஒரு டைப்பான எரர். இப்ப நாங்களா கோடிங் எழுதியக்குள்ள பிற பிழைகளைத்தான் நாங்கள் எரர்ஸ் என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ இந்த இடத்துல எரர்ஸை நாங்க ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். ஒன்று சொல்றது கம்பைல் டைம் எரர்ஸ், அடுத்தது ரன் டைம் எரர்ஸ். கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர் ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால், கம்பைல் பண்றது அப்படின்றது நாங்கள் இங்கிலீஷ்ல எழுதுற கோடிங், இந்த கோடிங்கை நாங்க சொல்லிக்கொள்வோம். ஆல்ரெடி எங்க வீடியோஸ்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதை நாங்க சோர்ஸ் கோட் மாதிரி எடுத்துக்கொள்வோம். ஸோ இது வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்றது. ஸோ இந்த சோர்ஸ் கோடை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு விளங்குற மாதிரி பைனரி ஃபைலா நாங்க மாத்திக்கணும். ஸோ அதை சொல்றது வந்து ஆப்ஜெக்ட் கோடுன்ற மாதிரி சொல்லிக்கணும். ஆப்ஜெக்ட் கோடுன்ற மாதிரி சொல்லிக்கணும். இப்ப சோர்ஸ் கோட ஆப்ஜெக்ட் கோடா மாத்துற ஒரு செயற்பாடு ஒன்று இருக்கும், டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த நேரங்கள்ல நடக்க போற எரர் தான் கம்பைல் டைம் எரர். அதாவது நாங்க இங்கிலீஷ்ல இருக்க போற இந்த வேர்டிங்ஸை பைனரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கல வர எரர் தான் கம்பைல் டைம். இந்த ஆப்ஜெக்ட் கோட நாங்கள் அடுத்ததா என்ன செய்வோம்னா ரன் பண்ணுவோம். ரன் பண்றது அப்படின்றது சிபியூல வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணின பிறகுதான் எங்களுக்கு ஒரு அவுட்புட் வருவார். ஸோ ரன் பண்ணிக்குள்ள வார எரரை நாங்க சொல்லிக் கொள்வோம் ரன் டைம் எரர் என்று சொல்லுவோம். ஸோ ரன் டைம் எரர்ன்றது ரன் பண்ணிக்குள்ள வரப்போகுது. சோர்ஸ் கோட் ஆப்ஜெக்ட் கோடா கன்வெர்ட் பண்ணிக்குள்ள வர எரரை நாங்க கம்பைல் டைம் எரர் மாதிரி சொல்லிக்கொள்வோம். ஸோ கம்பைல் டைம் எரர். இப்ப கம்பைல் டைம் எரர் இருக்குமா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிடலாம். கம்பைல் டைம் இல்லை என்ற பட்சத்துல தான் அடுத்ததா ரன் டைம் எரர் வரும். அப்போ ஒரு ப்ரோக்ராமில கம்பைல் டைம் எரர் இருக்குமா இருந்தால் அடுத்த கட்டம் அது மூவ் பண்ணாது. ஸோ கம்பைல் டைம் எரர்ன்றது வந்து நாங்கள் அந்த எழுத்து பிழைகள்னு சொன்ன இப்போ ரன் பண்ணி பார்க்கல வந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்தால் அது கம்பைல் டைம் எரர் மாதிரி சொல்லி கொண்டு வருது. ஸோ கம்பைல் டைம் எரர்ன்றது இனிஷியலா நடந்துதான் அடுத்ததா ரன் டைம் எரர்ன்றதை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல கம்பைல் டைம் எரர் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல சில நேரங்கள்ல ரன் டைம் எரர் இருக்கலாம். சில நேரங்கள்ல கம்பைல் டைம் எரரையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு ரன் டைம் இருக்கலாம், இல்லாவிடலாம். ரன் பண்ணி பாய்க்கான்னு தெரியுமா, ரெண்டு டைப்பான எரர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல கம்பைல் டைம் எரர்ஸ்ல ரெண்டு டைப்பான எரர்ஸ் இருக்கு. ஒன்று சின்டெக்ஸ் எரர், அடுத்தது லொஜிக்கல் அல்லது செமண்டிக் எரர் ரெண்டு மாதிரி சொல்லிக்கொள்ளும். ஸோ சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னால் அந்த எழுத்து பிழைகளை தான் சின்டெக்ஸ் எரர் ரெண்டு மாதிரி பார்த்து கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல சின்டெக்ஸ் எரருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்போது நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இனிஷியலா நாங்கள் பார்க்கல இந்த பிரிண்ட் அப்படின்றது வந்து இப்போ இந்த கோடிங் சரி. சப்போஸ் நீங்க டைப் பண்ணிக்கல இதுல ஒரு கேபிட்டல் P என்றதை டைப் பண்ணிட்டீங்க மாறி இதை ரன் பண்றீங்க. ரன் பண்ற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு எரர் வந்திருக்கு. இப்படி நாங்கள் ஸ்பெல்லிங் சில வார பிழைகள் அல்லது ஸ்பெல்லிங்கில் ஏதாவது மாற்றங்களை செஞ்சு நாங்கள் செய்து கொண்டு வரைக்கல அப்படியான எரரை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் சின்டெக்ஸ் எரர், குறியீட்டு வலு என்று சொல்லிக்கொள்வோம்.
இப்போ சின்டெக்ஸ் எரர் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு எரர் மெசேஜ் கட்டாயம் வரும். அடுத்த விஷயம், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா ரன் ஆகாது, அவுட்புட் உங்களுக்கு வராது. சின்டெக்ஸ் எரர்ன்றது எழுத்து பிழைகளை குறிக்கிறதுக்கான ஒரு வேர்ட். இது உங்களுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு எரர் ஒன்று இருக்கு, லொஜிக்கல் அல்லது செமண்டிக் எரர்னு சொல்லிக்கொள்ளும். இந்த லொஜிக்கல் அல்லது செமண்டிக் எரர்ன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒன்று. இங்க எங்களுக்கு பிழையான அவுட்புட்டை பார்த்து தான் நாங்கள் அந்த கேள்வி சரியா பிழையான்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு 7. இப்படி ரெண்டு நம்பர்ஸை நான் என்ன செய்யறேன், நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு 7 சொல்லி ரெண்டு நம்பர்ஸை நாங்க இங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப எனக்கு வந்து ரெண்டு நம்பர்ஸ்ல எது பெரிய நம்பர்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுலையும் எது பெரிய நம்பர், ஒரு மேக்ஸிமம் நம்பர் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன செய்வேன் சொன்னால், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய், இதுல வச்சு என்ன, எக்ஸ்ன்றது வையை விட பெரிய நம்பராக இருந்தால் நான் இதுல என்ன செய்வேன் சொன்னால், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிராக்கெட்ல நாங்க என்ன செய்வோம், எக்ஸ்ன்றதை டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, சிம்பிளா முடிஞ்சு. அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் பிராக்கெட்ல வை. இப்ப எக்ஸ் வந்து வையை விட பெரிய நம்பரா இருந்தா எக்ஸ் வரும், அப்படி இல்லையாண்டா வை வரும். இதை ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணிக்கல எங்களுக்கு 7 வந்திருக்கு. வேண்டா ரெண்டுலையுமே 7 தானே பெரிய நம்பர். சப்போஸ் நான் இதுல 2 ஒன்று கொடுத்துருந்தேன்டா எங்களுக்கு 4 தான் வரும். பெரிய நம்பர்ன்றது 4 தான், அப்ப அதுதான் வரும். இது சிம்பிளா எங்களுக்கு தெரியும். பட் இப்படி அவுட்புட் வர வேண்டிய நேரத்துல ஆறாவது ஒரு ஆள் இந்த கோடிங்ல இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள மாறி கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்தாச்சு, கிரேட்டர் தேன் சிம்பிள்ன்றது நாங்க மாறி லெஸ் தேன் கொடுத்தாச்சு. இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். எங்களோட டாஸ்க் என்ன, தரப்பட்ட நம்பர்ஸ்ல பெரிய நம்பரை டிஸ்பிளே பண்றது. ஆனா எழுதின கோடிங் இப்படி இருக்கு. இந்த கோடிங்ல ஏதாவது சின்டெக்ஸ் எரர் இருக்குதா, சின்டெக்ஸ் எரர் இருக்கான்னு செக் பண்ணும். பாருங்க, இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு 4 ஒன்றுமே இல்லை. எல்லா சின்டெக்ஸுமே சரி, எல்லா குறியீடுகளும் சரி. ஆனால் ரன் பண்ணிக்கல எங்களுக்கு அவுட்புட்டும் பாருங்க வருது. 4ம் 2ம் கொடுக்க 2 வந்திருக்கு அவுட்புட். எனக்கு கேள்வி மேக்சிமம் நம்பரை கண்டுபிடிக்க வேணும், ஆனா அவுட்புட் 4ஐயும் 2ஐயும் கொடுக்க 2 வருது. பாருங்க, அவுட்புட்டும் வருது. லொஜிக்கல் அல்லது சிமெண்டிக் எரர் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல எரர் மெசேஜ் ஒன்றுமே வராது உங்களுக்கு. அடுத்தது அவுட்புட்டும் வரும், ஆனா அந்த அவுட்புட் சில சந்தர்ப்பங்கள்ல பிழையான அவுட்புட்டா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும், பெரும்பாலான சொல்லிக்கொள், சில நேரங்களில் சரியான அவுட்புட்டே வரும் உங்களுக்கு. ஆனால் அதில் ஏதாவது ஒரு லொஜிக் மிஸ்டேக் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கூட இப்ப சரியான அவுட்புட் மாதிரியே இருக்கும், ஆனா லொஜிக் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றதுக்கான உதாரணம் பார்ப்பேன். இப்ப பாருங்க, அப்ப நான் இந்த மெயின் கோடிங்ல ரெண்டு நம்பர் எக்ஸ்ன்றது 4, வைன்றது 4, ரெண்டு ஈக்குவல் நம்பரை கொடுக்கும். இதுல எது பெரிசுன்னு சொல்லி கேட்கிறேன். ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா 4ன்றது தான் பெரிய நம்பர் வந்திருக்கு. உண்மையில ரெண்டுமே சமன். என்ன, 4ம் 4ம் எது பெரிய நம்பர் கேட்க நாங்க 4ன்றது சமன் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல அவுட்புட் பெறுது ரெண்டு நம்பர்ல நாங்கள் யோசிக்கிற மாதிரி பார்த்தா இந்த அவுட்புட்ன்றதும் சரியா தான் இருக்கு. ஆனா உண்மையில லொஜிக்கலின் படிப்புல இப்படியான எரர்ஸ் நாங்க சொல்லிக் கொள்வோம் லொஜிக்கல் அல்லது செமண்டிக் எரர்ன்னு சொல்லி. ஸோ இந்த நேரங்கள்ல லொஜிக்கல் செமண்டிக் எரர் வர்ற நேரங்கள்ல எரர் மெசேஜ்ன்றது எங்களுக்கு வராது, அவுட்புட் வரும். கடைசி மட்டும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி அவுட்புட் வரும். இதுல பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல அவுட்புட் பிழையானதா இருக்கும், சில நேரங்கள்ல சரியா இருக்கும். இது லொஜிக்கல் அல்லது செமண்டிக் எரர்ன்னு சொல்லிக்கொள்வோம். அடுத்ததா நாங்க பார்க்க போறது ரன் டைம் எரர். ரன் டைம் எரர்ன்னு சொல்ல வாரது, நாங்கள் எல்லா ப்ரோக்ராமையுமே கம்பைல் பண்ணி முடிச்சிடும், ரன் பண்ணேக்குள்ள தான் அந்த எரர் எங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளும். அது என்ன அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் சொன்னால், இதுல நாங்கள் ஒரு சிம்பிளான கோடிங் கொண்டு டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க நாங்கள் for லூப் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். for I in range, ஒரு for லூப்ல நான் ரேஞ்ச் கொடுக்க போறேன் 1,4, 1க்கும் 4க்கும் இடையில வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஒரு ரேஞ்ச் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இதுல நான் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் ஐன்றத 5வது நம்பரா நாங்க பிரிண்ட் பண்ணுவோம், 5வது ஆளா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். மேல நான் என்ன செய்யறேன்னா ஒரு லிஸ்ட் என்ற டேட்டா டைப் எடுத்தோம். ஓகே, நான் L1 வச்சுக்கிறோம். L1 தட்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்பேன், ஒரு பாக்ஸ் பிரேக்கர் போட்டு போடுறேன் 1,2. இப்போ என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் லிஸ்ட்ல 1, 2 ரெண்டு எலிமெண்ட் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து 1, 2 ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இதுல 1ன்றது இண்டெக்ஸ் வந்து 0, 2ன்றது இண்டெக்ஸ் வந்து 1.
ஸோ லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணுமா இல்லை எக்ஸ்பிளனேஷன் தேவையா இருக்குன்னு சொன்னோம். சேம் பிளேலிஸ்ட்லேயே ப்ரீவியஸ் வீடியோஸில் நாங்கள் டிஸ்பிளேல நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இதை பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கண்டென்ட்டுக்கு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஐடியா வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் 1ல் 0 1 இண்டெக்ஸ் இருக்கு. இதுல for loopல நான் போட்டிருக்கிறேன் 1,4 1,4 அப்படின்னு சொல்லிக்கல வந்து 1 மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ண வேணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்கிறேன். ஸோ பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் 1 அப்படின்றதுன்ற ஐ இதை நாங்க பிரிண்ட் பண்ணுவோம். அப்ப ஐன்றது என்னென்ன வேல்யூ எடுக்கும்? 0 1 2 3 மட்டும் எடுக்கும். ஆனா இங்க இருக்கிறது 0 1 தான், 2 3 எல்லாம் இல்லை எங்களுக்கு. ஸோ ரன் பண்ணிக்க எரர் வந்துருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்கு? லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். என்ன இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொன்னால் எல்லா கோடிங்குமே சரி, இதுல எந்த ஒரு லொஜிக்கலா நாங்க மிஸ்டேக் விடையில, அதை விட சின்டெக்ஸ் இல்ல, குறியீட்டுல எந்த ஒரு எரருமே இல்லை. ஆனா ரன் பண்ணிக்கலாம் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. எங்கள்ட்ட இருக்க போறது வந்து 0 1 மட்டும்தான். நாங்க ரன் பண்ணிக்கல 0 1 2 3 மட்டும் டிஸ்பிளே பண்றோம். இந்த 2 3 என்ற எலிமெண்ட் இங்க இல்லை. இல்லாதபடியால எங்களுக்கு ஒரு எரர் வருது. அப்படியான எரர் நாங்க சொல்லிக்கொள்வோம் ரன் டைம் எரர். எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு இண்டெக்ஸை நாங்க டிஸ்பிளே பண்ணிக்கல, எங்களுக்கு இப்படி ஒரு அவுட்புட் வருது. இந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு சிம்பிளான ஒரு ரன் டைம் எரரை நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு ஸ்ட்ரிங் str1 அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நாங்க சிங்கிள் கோட்டேஷன்ல என்ன செய்யறோம், இதுல ஐசிடி ஃபவுண்டேஷன் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரிங். இதுல நாங்கள் நம்பர் போட்டு பார்ப்போமா இருந்தால் ஐ என்றது வந்து 0th இண்டெக்ஸ், சி என்றது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், டி என்றது வந்து செகண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் தேர்ட் இண்டெக்ஸ் ஸ்பேஸ், ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த், அதை விட 8th 9th, அதை விட 10th 11th 12th, அடுத்த 13. நான் என்ன செய்யறேன், ஒரு 15வது இடத்துல இருக்கிற லெட்டர் எனக்கு தேவை என்று கேட்கிறேன். உண்மையில அப்படி ஒரு லெட்டரே இல்லை, எங்களுக்கு 12 லெட்டரோட முடிஞ்சு 12 லெட்டரோட. இதுல நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கொள்றேன் str1 അതിന്റെ 15வது இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்கும். இதுல எரர் வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அப்படி ஒரு லிஸ்ட் இல்லை. தட் மீன்ஸ் அப்படி ஒரு லெட்டர் வந்து இங்க இல்லை. ஸோ இப்படியான எரர்ஸை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ், அதாவது ரன் டைம் எரர்ன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். எரர்ஸ் என்ன, அதை விட இந்த எரர்ஸ்ல இருக்க போற டைப்ஸை பற்றி பார்த்திருந்தோம், கம்பைல் டைம் எரர் அண்ட் ரன் டைம் எரர். இந்த கம்பைல் டைம் எரர் அப்படின்றதுல சின்டெக்ஸ் எரர், அதை விட லாஜிக்கல் ஆர் செமண்டிக் எரர். ரன் டைம் எரர்ன்றதுக்கான எக்ஸாம்பிளா பார்த்திருந்தோம் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்க இன்னொரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.